தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்லேருந்து மேட்ரிசஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேட்ரிசஸ்ன்ற சாப்டருக்கு 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஏன் அப்படின்னா மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் 2 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து அந்த பேசிக்கில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம மேட்ரிசஸில் என்னென்ன டாபிக் பார்க்குறோன்னா காசியன் மெத்தட் ஆஃப் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காசியன் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த காசியன் மெத்தட்னா என்ன, எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து எய்கன் வேல்யூஸ், எய்கன் வெக்டர்ஸ், இந்த 3 டாபிக் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இதை பற்றின டெஃபினிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சம்மும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்ன்றது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காசியன் மெத்தடு. காசியன் மெத்தட் அப்படின்றது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? நமக்கு 2 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி நம்ம எப்படி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த காசியன் மெத்தட். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போது நமக்கு x + y + z = 8, 2x - y - z = 9, 3x + y + 2z = 10. ஏதோ ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இதை நம்மளுக்கு சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க பை யூஸிங் காசியன் மெத்தட். அப்படின்னா இதை நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம XYZ கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாமே எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, கோஎஃபிஷியண்ட்டாக 1, இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 - 1 - 1 3 1 2. ஓகேவா? இப்போ நமக்கு இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக என்னென்ன கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது. இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம கொடுத்துருந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ணிட்டோம். இதுலேருந்து எப்படி மேம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு மாற்றணும். அப்பர் ட்ரையாங்கிள்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் என்ன, நம்மளோட டயகனல்லேருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும், டயகனலுக்கு கீழே எந்த நம்பர்ஸுமே இருக்காது. டயகனலுக்கு லோவில் இருக்க எல்லாமே வந்து 0 0ன்னு இருக்கும். அதாவது இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. இந்த 3 டேர்மே நம்ம 0 ஆக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி இந்த 3 டேர்மே நம்ம 0 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா, எலிமெண்டரி ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த எலிமெண்டரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம ரோ எலிமெண்டரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். காலம் வைஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரோ வைஸ் மட்டும்தான் நம்ம எலிமெண்டரி ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி பேக்வேர்டு மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கான இந்த சொல்யூஷன்ஸில் 3 டைப் இருக்கும். அந்த 3 டைப் என்னென்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் டயகனலுக்கு மேலே மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். இந்த 3மே நமக்கு 0ன்னு வரணும். சரிங்களா? அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இங்கே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது, 0 இருக்குது, இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது. அப்படின்னா இது நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், இது எல்லாமே ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ், இது எல்லாமே இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ். அப்போ 2z = 10ன்னு ரைட் பண்ணுவோம். அப்போ z = 5ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம். இந்த மாதிரி z = சம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இது 3மே 0 ஆகிடுச்சு. இங்கே எனக்கு z இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ z-க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா y-க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது 2யும் சப்ஸ்டியூட் பண்ணால் x-க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆமாவா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிக் சொல்யூஷன்னு சொல்லுவோம்.
யூனிக் சொல்யூஷன் வேணும்னா என்ன எப்படி இருக்கணும், z ஈக்குவல் டு சம் நம்பர் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை சப்போஸ் நமக்கு இந்த 2 நம்பர்ஸ் நம்ம ஜீரோவாக ஆக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த நம்பரும் ஜீரோவாகிடுச்சு. சரியா, நான் இது ரெண்டையும் ஜீரோவாக்க ட்ரை பண்ணேன். இது ரெண்டும் ஜீரோவாகிற டைமில் சைமல்டேனியஸாக எனக்கு இதுவும் ஜீரோவாகிடுச்சு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 0 ஈக்குவல் டு 10. இது ட்ரூவாக இருக்குமா? இது 10ன்ற நம்பர் 0வுக்கு ஈக்குவலாக என்றைக்குமே இருக்காது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரூவான ஒரு வேல்யூவே இல்லாமல் கிடைக்கிது ஒன்று. 0 ஈக்குவல் டு 8, 0 ஈக்குவல் டு 10, 0 ஈக்குவல் டு 11 அப்படி கிடைக்கிதுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சொல்யூஷனே கிடைக்காது. சரிங்களா, நோ சொல்யூஷன்னு சொல்லிடலாம். யூனிக் சொல்யூஷன்னு சொல்லிட்டோம், நோ சொல்யூஷன்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன மேம் இன்னொன்று இருக்குது அப்படின்னா, இந்த 3 டேர்மை நான் ஜீரோவாக்க, இந்த 2 டேர்மை நான் ஜீரோவாக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த 3மே ஜீரோவாகிடுச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பரும் எனக்கு ஜீரோவாகிடுச்சு. 0 ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு இந்த லாஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே எனக்கு ஜீரோவாகிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு z ஈக்குவல் டுன்னு ஒரு நம்பர் ரைட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இசட்டுக்கு நானாகவே ஒரு வேல்யூ கொடுப்பேன். z ஈக்குவல் டு டீன்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த z ஈக்குவல் டு டீயை நான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு ஏதோ சம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூக்குள்ளே டீன்ற ஒரு எலமெண்ட் இருக்கும். அடுத்து எக்ஸுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா அது ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அதுக்குள்ளே டீன்ற ஒரு எலமெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாவா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் டீன்றது என்ன, ஒரு மாறி தானே, இதுக்கு வேரியபிள் தான். இப்போ நான் டீக்கு 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் இல்லை டீயோட வேல்யூ நான் 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ XYZக்கு வேறு வேல்யூஸ் கிடைக்கும். 3ன்னு கொடுத்தோன்னா வேறு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்? இன்ஃபைனிட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இன்ஃபைனிட் சொல்யூஷன். சரிங்களா, இந்த 3ஐயும் நல்லாவே கிளியராக பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொடுக்குற கொஸ்டின்ஸில் இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைனா இந்த வேர்டு வச்சு நமக்கான 1 மார்க்ஸில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம காசியன் மெத்தட் ஃபாலோ பண்ணி எப்படி சம் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைப்புக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினில் நமக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நான் XYZோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் அதுக்கு ஃபஸ்ட் என்ன சொன்னேன், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அவங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். 1 1 1 6. இங்கே நமக்கு எக்ஸுன்ற ஒரு வேல்யூ கிடையாது. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருந்திருக்கும்? 0ன்னு இருந்திருக்கும். எக்ஸுன்ற ஒன்று இல்லை இல்லையா? அப்போ நான் அதுக்கு கோஎஃபிஷியன்ட்டு 0ன்னு வச்சுக்கிறேன். தென் ஒய்க்கு 2, இசட்டுக்கு 5 -4, 2 2 -1 27. ஓகேவா, மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த வேல்யூ 0ன்னு ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டையும் நம்ம 0ன்னு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கான சொல்யூஷனை நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது R1, இது R2, இது R3. இந்த R3, R மீன்ஸ் ரோ. சரிங்களா, இது ரோ 1, செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. அதுக்காக தான் நான் R1 R2 R3ன்னு சொல்லியிருக்கேன். இந்த தேர்ட் ரோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் மைனஸ் பண்ண போகிறேன். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். அப்போ அதை கொண்டு வந்து இதோட மைனஸ் பண்ணும்போது எனக்கு 0 0 கிடச்சிரும் இல்லையா? அதுக்காக நான் இதை செய்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், ரிமைண்டர் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நம்ம இங்கே மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்கேன், R3ன்ற இடத்துல 2R1 R3 - 2R1. இந்த R3லேருந்து 2R1 நான் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு R1 ஃபுல்லாகவே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே 2 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும், இங்கேயும் 2 இருந்திருக்கும். இப்போ வாங்க நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 2 - 2 0, 2 - 2 0, -1 - 2 -3. இங்கேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12, 27 - 12 15. ஓகேவா, கிளியரா? அவ்வளோதான்.
இப்போ நான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ நமக்கு லாஸ்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய்ன்ற 2 டேர்மே நமக்கு 0 ஆக்கிட்டோம். அப்போ இசட் மட்டும்தான் இருக்குது. -3z = 15 இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ -5 ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இசட்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ செகண்ட் ரோவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய் கிடச்சிரும். செகண்ட் ரோவில் எக்ஸ் மட்டும்தான் இல்லை, ஒய்யும் இசட்டும் இருக்குது. அப்போ 2y + 5z = -4. இசட்டோட வேல்யூ -5ன்னு இருக்குது. 2y - 25 = -4. 2y = -25 அந்த சைடு வந்தால் +25 ஆகுமா? 25 - 4ஓட வேல்யூ 21. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 10.5. ஓகேவா? ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும். எக்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸு + ஒய் + இசட் = 6. கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூ 10.5, இசட்டோட வேல்யூ -5 = 6. 10.5 - 5ஓட வேல்யூ 5.5ங்களா = 6. எக்ஸ் = 6 - 5.5னா 0.5 கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம எக்ஸு ஒய் இசட் மூணுமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. நமக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணிவிட்டேன்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ணிட்டேன். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ணதுக்கப்புறமா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு இசட்டோட வேல்யூ நான் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அந்த 2 0வாக இருந்துடும். அதனால நான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் என்ன நான் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து அவ்வளோதான். இசட்டோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே 3மே 0 இருக்குது. இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ யூனிக்காக கிடச்சிருக்கு. அப்படி தானே? அப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து என்ன சொல்லிக்கலாம்? யூனிக் சொல்யூஷன்னு சொல்லிடலாமா? இந்த கொஸ்டின் நமக்கு யூனிக் சொல்யூஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்த 2 டைப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்க போகிறோம். 1 1 1 6 சாரி, இங்கே எக்ஸுன்றதே இல்லை இல்லையா? ஸோ 0 வரும். 2 5 - 4 2 2 2 27. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கீழே இருக்க 3 வேல்யூமே 0 ஆகணும். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலராக சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2 2 இருக்குது இல்லையா? இங்கே 1 1ன்னு இருக்குது. அப்போ இந்த ரோ ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இதில் 2மே 0 கிடச்சிருமா? நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ரிமைண்டர் எல்லாமே நான் அப்படியே வச்சுக்கிறேன். R3ன்ற இடத்துல R3ஆல் 2R1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? 2 2 2 12. இப்போ பார்க்கலாம். 2 - 2 0, 2 - 2 0, 2 - 2 0, 27 - 12 15. கரெக்டாக? இப்போ பாருங்கள், 0 = 15 கிடைக்குது. 0 = 15ன்றது ட்ரூவா? கிடையாது. 0ன்றது என்றைக்குமே 15க்கு ஈக்குவலாக ஆகாது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? புரியுதா? புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சம் பார்த்துடலாம். இதுலேயும் நமக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதிக்க போகிறோம். 1 1 1 6 0 2 5 - 4 2 2 2 12. இதுக்கும் அதே மாதிரி தான். நான் R3ன்ற இடத்துல R3 - 2R1 ரைட் பண்ணிக்க போகிறேன். அப்போ 2 2 2 12 இருந்திருக்கும். ரிமைண்டர் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். 2 - 2 0, 2 - 2 0, 2 - 2 0, 12 - 12 0. கரெக்டாக?
இப்போ பார்த்தோம் அப்படின்னா 0 = 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நான் இசட்டுக்கு ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான வழியே எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இசட்டுக்கு நானாகவே ஒரு வேல்யூ கொடுத்துக்க போகிறேன். இசட் = tன்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் செகண்ட் ரோலேருந்து ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், 2y + 5z. இசட்டோட வேல்யூ tன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, 5t = -4. எனக்கு ஒய் மட்டும்தானே வேணும். 2y = -4 - 5t, y = -4 - 5t/2. ஓகேவா? தென் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸு 1y, ஒய்யோட வேல்யூ தான் என்ன இருக்குது, -4 - 5t/2 + t = 6. எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். அனதர் டேர்ம் எல்லாமே நம்ம அந்த சைட் கொண்டு போய்க்கலாமா. எக்ஸ் = 6, இந்த ப்ளஸ் டி அந்த பக்கம் போகும்போது -t ஆகும். இங்கே மைனஸ் டேர்ம்ஸ் அந்த பக்கம் போகும்போது ஃபுல்லாகவே ப்ளஸ் டேர்ம் ஆகிடும் /2. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. பண்ணால் என்ன கிடைக்கும், 12, 6க்கு டிவைடில் 2 இல்லை இல்லையா, அதனால் அதை நான் 12 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இங்கேயும் நமக்கு கீழே 2 இல்லை, ஸோ நான் 12 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2t, இங்கே 4 + 5tக்கு கீழே தான் 2 இருக்குது. ஸோ அந்த 4 + 5tன்றது அப்படியே தான் இருக்கும், /2. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 + 4 16, -2 + 3tனா ப்ளஸ் 5t + 3t கிடைக்கும், /2. இதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் டீக்கு 1ன்னு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு XYZக்கு ஒரு சம் வேல்யூ கிடைக்கும். நான் டீக்கு 2ன்னு நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு 3க்குமே வேறு ஒரு வேல்யூ கிடைக்கும். 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வேறு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ எனக்கு இதில் எவ்வளோ வேல்யூஸ் கிடைக்க போகுது அப்படின்னா இன்ஃபைனிட் சொல்யூஷன் கிடைக்கும். இன்ஃபைனிட் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்து அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 3 டைப்பில் இருக்குது. யூனிக் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, நோ சொல்யூஷன் ஒன்று இருக்குது, இன்ஃபைனிட் சொல்யூஷன்னு இருக்குது. இது 3க்கான எக்ஸாம்பிள்ஸுமே நான் சொல்லிட்டேன். கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடான நிறைய சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த டாபிக் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த டாபிக் ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டர்ஸ். ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். AB = λV. இதில் A அப்படின்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? லாம்டா அப்படின்றது தான் ஏகன் வேல்யூ. இந்த V இருக்கு இல்லையா, இந்த V தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏகன் வெக்டர்ஸாக இருக்கும். சரிங்களா? இதில் A அப்படின்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டேன். லாம்டா அதாவது ஏகன் வேல்யூன்றது எப்போதுமே ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? லாம்டான்றது எப்பயுமே ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு V சொன்னேன் இல்லையா, Vங்கிறது எப்பயுமே நமக்கு ஒரு காலம் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இதில் நமக்கு காலம் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் Vன்றது. அதான் நமக்கு ஏகன் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். காலம் மேட்ரிக்ஸ் என்னென்னு தெரியும் இல்லையா, எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம், பட் சிங்கிள் காலம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த காலம் மேட்ரிக்ஸ் எத்தனை ரோ இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுன்றது 2x2 இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு காலமில் 2x1ன்னு இருக்கும். இங்கே நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3 இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு காலம் மேட்ரிக்ஸுன்றது 3x1ன்னு இருக்கும். ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், 3 ரோஸ் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏகன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, லாம்டா, இந்த ஏகன் வேல்யூஸை நம்ம ஏகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம், ப்ராப்பர் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லைனா கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை? லாம்டாவை. நமக்கு கொஷின் கேட்கும்போது ஏகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. ப்ராப்பர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கேரக்டரிஸ்டிக் வேல்யூ கண்டுபிடிங்க, கேரக்டரிஸ்டிக் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அது எல்லாமே லாம்டா தான். ஏகன் வேல்யூவுக்கு தான் இந்த நேம் எல்லாமே சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்துட்டு ஃபைண்ட் ஏகன் வேல்யூஸ்
அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் ஏகன் வேல்யூ அப்படின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா I ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதுலேருந்து நம்ம லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏகன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் ஏகன் வெக்டார்ஸ்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஏகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா a மைனஸ் லேம்டா I இன்ட்டு v ஈக்குவல் டு 0. ஓகேவா, a மைனஸ் லேம்டா I இது மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏகன் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா a மைனஸ் லேம்டா ஐக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஏகன் வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிரும். வெக்டார்ஸ் வேணும் அப்படின்னா a மைனஸ் லேம்டா I கூட vயை மல்டிப்ளை பண்ணுறேன். vன்றது என்ன, ஏகன் வெக்டார்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த காலம் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும், ஏகன் வெக்டார்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகேவா, கிளியரா? நம்ம இது பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்றது நமக்கு எப்போயுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா I ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, லேம்டா ஐன்றது என்ன மேட்ரிக்ஸ், இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். ஆனால் டயகனலில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எப்படி இருக்கும், 1 1ன்னு இருக்கும். ஆமாவா, இப்போ நான் அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் கூட நான் லேம்டாவை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எப்படி இருக்கும், லேம்டா டயகனலில் மட்டும் லேம்டா லேம்டா லேம்டான்னு வரும். அதர்வைஸ் எல்லா டேர்ம்ஸ் எல்லா எலமெண்ட்ஸுமே 0ன்னு இருக்கும். சரிங்களா, அந்த மேட்ரிக்ஸை இப்போ நான் ஏலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம a மைனஸ் லேம்டா I முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஏயோட வேல்யூ 2 2 0 2 1 1 மைனஸ் 7 2 மைனஸ் 3 மைனஸ் லேம்டா ஐயோட வேல்யூ லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டா. கரெக்டா, இது ரெண்டு இப்போ நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2 மைனஸ் லேம்டா 2 0 2 1 மைனஸ் லேம்டா 1 மைனஸ் 7 2 மைனஸ் 3 மைனஸ் லேம்டா. கரெக்டா, a மைனஸ் லேம்டா I கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 மைனஸ் லேம்டா 2 0 2 1 மைனஸ் லேம்டா 1 மைனஸ் 7 2 மைனஸ் 3 மைனஸ் லேம்டா. இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோமா, அதனை நமக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம்னா எலாபரேட்டாக ரைட் பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சுக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த ரோ காலமை கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைண்டர் இருக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் லேம்டா மைனஸ் 2. கரெக்டாக, அடுத்து செகண்ட் டேர்ம் எழுதும் போது மைனஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா மைனஸ் 2. இப்போது 2 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைண்டர் என்ன இருக்கும், 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் லேம்டா மைனஸ் இங்கே 1 மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 7. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் 7. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0ன்றதுக்கு 0 தானே இருக்குது. ஸோ நம்ம அது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரப்போது, நம்ம அதை போடணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா, நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் லேம்டா அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 3 மைனஸ் லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 கிடைக்குமா. இந்த மைனஸ் 2ன்றது அப்படியே தான் இருக்கும். அடுத்து மைனஸ் 2, இந்த 2 எல்லாமே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 6 மைனஸ் 2 லேம்டா ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 2 மைனஸ் ஒய்ன்றதை 2 மைனஸ் லேம்டான்றதை உள்ளே எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எல்லா எலமெண்ட்ஸ் கூடயுமே. பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 6 மைனஸ் 2 லேம்டா ப்ளஸ் 6 லேம்டா ப்ளஸ் 2 லேம்டா ஸ்கொயர்
minus 4 plus 3 lambda plus lambda square minus 3 lambda square minus lambda cube plus 2 lambda. நெக்ஸ்ட் இந்த 2 மைனஸ் 2 உள்ள இருக்க எல்லா டேர்ம்ஸ் கூடயுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 lambda minus 14 equal to 0. கரெக்டுங்களா? இதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்யூபெல்லாம் தனியாக, ஸ்கொயர்டெல்லாம் தனியாக, லேம்டாலாம் தனியாக, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹையஸ்ட் பவர் வந்து 3 தானே. லாம்டா க்யூப் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, மைனஸ் லாம்டா க்யூப் அப்படியே இருக்கட்டும். இப்போ லாம்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ப்ளஸ் 2 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லாம்டா ஸ்கொயர் இருக்குது. இங்கே மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? ஓகே. நெக்ஸ்ட்டு லாம்டா பார்க்குறோம். மைனஸ் 2 லாம்டா இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2 லாம்டா இருக்குது. ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். 6 லாம்டா ப்ளஸ் 3 லாம்டா 9 lambda, 9 lambda plus 4 lambda plus 13 lambda. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்கலாம். மைனஸ் 6 இருக்குது, மைனஸ் 4 இருக்குது, ப்ளஸ் 12 இருக்குது, மைனஸ் 14 இருக்குது. இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 12 கிடைக்குமா? நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ எப்போயுமே மைனஸில் இருக்கக்கூடாது, எனக்கு ப்ளஸில் தான் பாசிட்டிவாக வேணும். ஸோ நான் அந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு லாம்டா க்யூப் மைனஸ் 13 லாம்டா ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லாம்டாக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு லாம்டாக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்? இங்கே ஹையஸ்ட் பவர் 3 தானே. அப்போ நமக்கு லாம்டாக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்? 3 வேல்யூஸ் கிடைக்கும். நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாமா? இதுக்கு வந்து காரணிப்படுத்துதல் மெத்தட் இருக்கு இல்லையா, டானா வகுத்தல் போடுவோம்ல, அந்த மெத்தட் ஃபேக்டரைசேஷன் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். க்யூபுக்கு கோஎஃபிஷியன்ட் 1, ஸ்கொயர்ன்றது ஒன்றுமே இல்லை, ஸோ 0ன்னு போட்டுக்கிறேன். லாம்டாவுக்கான கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 13, கான்ஸ்டன்ட் டேர்மு 12 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து 1 விட்டு 1 நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம். 1 மைனஸ் 13 12 கிடைக்குது. 0 ப்ளஸ் 12ம் 12 கிடைக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் 1 அப்படின்றது ஒரு வேல்யூவாக இருக்கும். லாம்டாவுக்கு ஒரு வேல்யூ 1ஆக இருக்கும். ஓகேவா? 1 ப்ளஸ் 0 1ன்னு சொல்கிறான். 1 இன்ட்டு 1 1, 0 ப்ளஸ் 1 1, 1 இன்ட்டு 1 1, minus 13 plus 1 minus 12 multiple minus 12 into 1 minus 12 ஆட் பண்ணால் 0. ஓகேவா? இப்போ நமக்கு லாம்டா ஈக்குவல் டு 1ன்றது ஒரு வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 4 இன்ட்டு 3. இப்போ இது மைனஸ் 3, 4 இன்ட்டு மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 கிடச்சிரும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 கிடச்சிரும். அவ்வளோதான். அப்போ லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 4ன்றது ஒரு வேல்யூ, 3ன்றது ஒரு வேல்யூ, 1ன்றது ஒரு வேல்யூ. ஓகேவா? லாம்டாக்கு மொத்தம் 3 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு என்னது? எய்கன் வேல்யூஸ். ஓகேவா? எய்கன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த எய்கன் வேல்யூவில் ஒன்று எய்கன் வேல்யூக்கும் ஒரு எய்கன் ஃபேக்டர்ஸ் வெக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எய்கன் வெக்டர்ஸ் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எய்கன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எய்கன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறேன். கேஸ் 1 என்ன? நமக்கான ஃபஸ்ட்டு எய்கன் வேல்யூ என்ன இருந்துச்சு? 1 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு நான் எய்கன் வெக்டர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். எய்கன் வெக்டர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? a மைனஸ் லாம்டா i இன்ட்டு v ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்கோமா? a மைனஸ் லாம்டா ஐன்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். a மைனஸ் லாம்டா ஐன்றது என்ன?
2 minus lambda 2 0 1 2 1 minus lambda 1 minus 7 2 minus 3 minus lambda இதானே நமக்கான a minus lambda iன்றது. இதில் நம்ம லாம்டாக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 0 2 0 1 minus 7 2 minus 4. இது a மைனஸ் லாம்டா ஐக்கான வேல்யூ. அடுத்து வீன்றது என்ன சொல்லியிருக்கோம், ஏகன் வெக்டார்ஸ். இது எப்போவுமே நமக்கு எப்படி இருக்குன்னா காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே நமக்கு 3 காலம்ஸ் இருக்குது, 3 ரோ இருக்குது. ஸோ 3 ரோ இருக்கக்கூடிய ஒரு காலம் மேட்ரிக்ஸ் தான் வீன்றது. ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ்க்கான மல்டிப்ளிகேஷன் நல்லாவே தெரியும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். x1 + 2x2 + 0x3 = 0. செகண்ட் ரோவை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2x1 + 0x2 + 1x3 = 0. தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணால் -7x1 + 2x2 - 4x3 = 0 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நமக்கு அதுலேருந்து x1 y1 z x3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அது என்னன்றதை சொல்கிறேன். ஏதோ ஒரு 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு 2 சூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டும் செகண்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சென்டர் வேல்யூ செகண்ட் வேல்யூலேருந்து நான் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்து 0, அடுத்து 1, அடுத்து 2. செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ ரைட் பண்ணிக்கிட்டேன்னா இதே மாதிரி நான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரைட் பண்ணிக்கிறேன். 0 1 2 0. ஃபஸ்ட்டு 2 வேல்யூக்கு மேலே x1 x2 x3. ஓகேவா? இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். x1க்கு கீழே இந்த 4 நம்பர்ஸுக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், x2க்கு கீழே இந்த 4 நம்பருக்கான கிராஸ் மல்டிப்ளிகேஷன், x3க்கு கீழே இந்த 4 நம்பருக்கான கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாங்களா? என்ன கிடைக்கும், x1 / 2 - 0 = x2 / 0 - 1 = x3 / 0 - 4. அப்போ என்ன கிடைக்குது, x1 / 2 x2 / -1 x3 / -4. அப்போ நமக்கான வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா x1 = 2 x2 = -1 x3 = -4. நமக்கான காலம் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 2 -1 -4. இதுதான் நமக்கான ஏகன் வெக்டார். எப்போ லாம்டா = 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கான ஏகன் வெக்டர்ஸ் 2 -1 -4ன்றது தான். ஓகேவா? நமக்கு ஏகன் வேல்யூன்றது 3 கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு ஏகன் வேல்யூக்கும் ஒரு ஏகன் வெக்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் ஏகன் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தும்போது எனக்கான ஏகன் வெக்டர் 2 -1 -4ன்றது கிடச்சிருக்கு. அடுத்து நான் ஏகன் வேல்யூ -4 and 3 ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? அடுத்து கேஸ் 2 என்னென்னா லாம்டா = -4. நமக்கான 2 - லாம்டா 2 0 2 1 - லாம்டான்னு சொல்லிட்டு நம்ம a மைனஸ் லாம்டா ஐக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதில் லாம்டா இருந்த இடத்துலலாம் இப்போ நான் -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 6 2 0 2 5 1 -7 2 1 இன்ட்டு வியா. பிக்கு எனக்கு வேல்யூஸ் தெரியாது, இது ஒரு காலம் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் தெரியும். நான் x1 x2 x3ன்னு போட்டுக்கிட்டேன், = 0ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாங்களா? 6x1 + 2x2 + 0x3 = 0. 2x1 + 5x2 + 1x3 = 0. -7x1
ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 1x3 ஈக்குவல் டு 0. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்களா? நான் இந்த 2 ஈக்குவேஷனையுமே சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த 2 ஈக்குவேஷன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 2 0 6 2 5 1 2 5. இது x1க்கு, இது x2க்கு, இது x3க்கு. அப்போ என்ன கிடைக்குது? x1 by 2 minus 0, x2 by 0 minus 6, x3 by 30 minus 4. கரெக்டா? அப்போ x1 equal to 2, x2 equal to minus 6, x3 equal to 26. அப்போ நமக்கான eigen vectors என்ன கிடைச்சிருந்துச்சு? 2 minus 6 26. இதுதான் நமக்கான eigen vector. எப்போனா lambda equal to minus 4ன்னு இருக்கும்போது நமக்கான eigen vector இதுதான். சரிங்களா? அடுத்து இப்போ minus 4 போட்டோம் இல்லையா? அடுத்து அதே மாதிரி லாம்டாக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது நமக்கான கேஸ் 3 lambda equal to 3ன்றது சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 2 0 2 -2 1 -7 2 -6. அடுத்து eigen vectorsக்கு x1 x2 x3ன்ற காலம் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் போட்டுக்கிட்டேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? -x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 0x3 ஈக்குவல் டு 0. 2x1 minus 2x2 plus 1x3 equal to 0. Minus 7x1 plus 2x2 minus 6x3 equal to 0. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனையே சூஸ் பண்ணிக்கிறேன். 2 0 minus 1 2 minus 2 1 2 minus 2 x1 x2 x3. இப்போ நான் இந்த 2 ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு சம் வேல்யூ கிடைக்க போகுது. சப்போஸ் இந்த 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வேறு ஒரு வேல்யூ கூட கிடைக்கலாம். பட் அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 minus 0 x2க்கு 0 மைனஸ் இங்கே வந்து -1 இருக்குதுங்களா? ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு x3 by 2 minus 4. அப்போ x1 equal to 2, x2 equal to 1, x3 equal to -2. எனக்கான eigen vector அப்போ என்ன கிடச்சிருக்கு? 2 1 -2ன்றது தான் eigen vector. எப்போனா lambda equal to 3ன்னு இருக்கும்போது. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுலேருந்து eigen values eigen vectorsம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம eigen value கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda i equal to 0ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கான லாம்டா கிடச்சிருச்சு. லாம்டா கிடச்சிருச்சுங்களா? லாம்டா கிடச்சிருந்துச்சு. நமக்கு லாம்டா 3 வேல்யூ கிடச்சிருந்துச்சு. நமக்கு 3 eigen values இருக்குது. அப்போ ஒவ்வொரு eigen வேல்யூக்கும் ஒவ்வொரு eigen vectors இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? eigen vectors கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? a minus lambda i into v equal to 0. bன்றது ஒரு காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ காலம் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக x1 x2 x3 ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு eigen வேல்யூக்கும் ஒரு eigen vectors வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான். பட் பார்க்குறதுக்கு இந்த சம் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டைமில் எப்படி நம்ம இதெல்லாமே டைம் கன்சியூமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதெல்லாமே போட்டுடலாம். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஒன்று நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இந்த இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் செஞ்சணும். இங்கே ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் ஆகும்போது நமக்கு லாம்டாவே தப்பாயிடும். லாம்டாவே தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய eigen vectorsம் தப்பாக தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட பொறுமையாக செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் வேகமாக செய்யணும், டைம் வந்து நான் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாலாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துட்டு தானாகவே வந்துடும். சரிங்களா?
ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். இதோட நமக்கான ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே முடியுது. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம்? மேட்ரிசஸ்ன்ற டாப்பிக்லேருந்து காசியன் மெத்தட் ஆஃப் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஏகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 3 டாப்பிக்கை பற்றியுமே ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்தாச்சுங்க. அவ்வளோதான். இதோட நமக்கு ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸை எப்படியெல்லாம் ட்ரிக்கி பண்ணி நம்மளை வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், அதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு லாங் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு அது வேணுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணி விட்றேன். அவ்வளோதான். ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம செகண்ட் யூனிட் என்னன்றதை வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.